36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கல்பவருஷ மரம் கிட்டத்தட்ட 250 வருடங்களாக இருந்து கொண்டு வரும் புனிதமான ஒரு மரம். அப்ப இந்த இடத்துக்கு பாபா என்ன பண்ணுவாராம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஷிரடியிலேருந்து நடந்து இங்க உட்கார்ந்து தகவல் கொடுப்பாராம் குஷால் சந்துக்கு. நான் வந்திருக்கேன், நீ என்ன பாருன்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊர் மக்களோட மேலத்தாள வாத்தியங்களோட எல்லாருமா சேர்ந்து பாபாவுக்கு புகழ்பாடி பாபாவை அழைத்து கொண்டு போய் அந்த குஷால் சந்தனுடைய வீட்டிற்கு போய் அங்க அவருக்கு உணவு உபசாரம் பண்ணி திருப்பி பாபா வருவார். நம்முடைய புராண இதிகாசங்கள்ல கல்பவருஷ மரத்தினுடைய மகிமையை பற்றி வெகுவாக பேசப்படுகிறது. அதாவது என்னன்னா, நம்ம கல்பவருஷ மரத்தின் அடியில் இருந்து எதை யாசித்தாலும் அது உடனடியாக நமக்கு தரும். இப்ப இந்த கல்பவருஷ மரத்தை பத்தி பார்த்தோம். நம்ம இந்த மரத்துல 2 கண்ணு இருக்கு, நடுவுல 2 கண்ணு வந்திருக்கு. அந்த 2 கண்ணை பார்த்து இங்க வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு, என்னுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும், அதை நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு இங்க இந்த மரத்துல அந்த 2 கண்ணையும் பார்த்து மரத்துல 2 கையை வச்சு சொன்னவங்களுடைய அந்த எண்ணங்கள், அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே செயல்பாட்டுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும். ஓம் சாய்ராம். நம்ம கல்பவருஷம், காமதேனு அந்த மாதிரி ஒரு பெயர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கல்பவருஷ மரம் கிட்டத்தட்ட 250 வருடங்களாக இருந்து கொண்டு வரும் புனிதமான ஒரு மரம். மரத்துக்கும் நம்முடைய ஷிரடி சத்குரு சாய்நாதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த இடம் ஃபுல்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் என்னுடைய இடம். அது மாதிரி அந்த காலத்துல பாபா வாழ்ந்த காலத்தில் சந்திராபன் சேட்டுங்கிறவர் இருந்தார். அவர் அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தது, பெரிய ஜமீன்தாரா இருந்தார் அவர், சந்திராபன் மார்வாடின்னு. அவர் மேல் பாபா மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவருடைய தம்பியினுடைய புதல்வன் குஷால் சந்த், அது நம்ம அவரை பற்றி நம்ம சாய் சச்சரித்திரத்தில் நிறைய படிச்சிருக்கோம். அவங்களுடைய இடம்தான் இது. அவங்களுக்கு நிறைய இடங்கள் இங்கே இருக்கு. பெரிய ஒரு ஜமீன்தார் அவங்க. அந்த குஷால் சந்த் இந்த ராகத்தான்ற இடத்துல தான் அவர் என்ன பண்ணுவாராம், பாபாவை நல்ல மேலத்தாளத்தோடு ஊர்வலமாக உற்சாகமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அழைத்து செல்வாராம் தன்னுடைய வீட்டுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பாபா என்ன பண்ணுவாராம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஷிரடியிலேருந்து நடந்து இங்கே உட்கார்ந்து தகவல் கொடுப்பாராம் குஷால் சந்துக்கு. நான் வந்திருக்கேன், நீ என்ன பாருன்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊர் மக்களோட மேலத்தாள வாத்தியங்களோட எல்லாருமா சேர்ந்து பாபாவுக்கு புகழ்பாடி பாபாவை அழைத்து கொண்டு போய் அந்த குஷால் சந்தனுடைய வீட்டிற்கு போய் அங்கே அவருக்கு உணவு உபசாரம் பண்ணி திருப்பி பாபா வருவாராம். இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி பாபா போய் கொண்டிருந்தார். பாபா குஷால் சந்தின் குடும்பத்தின் மேல் அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருந்தார். ஏன்னா நம்முடைய சாய் சச்சரித்திரத்திலும் குரு சரித்திரத்திலும் படித்த மாதிரி நிறைய பாபாவோட வாழ்ந்த நிறைய ஒரு மதிப்பிற்குரியவர்கள், பாபாவிற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குஷால் சந்தும் பாபா வந்துட்டார்னு சொன்ன உடனேயே தன்னுடைய எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஊர்வலமாக பாபாவை அழைத்து செல்வாராம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே தங்குற இடம் கல்பவருஷ மரம் அப்படிங்கிறது. இந்த பற்றிய சாய் சச்சரித்திரத்திலையும் குரு சரித்திரத்திலும் இடம்பெறல. ஆனால் சாய் பஜனாமிர்தம் சாவித்ரிபாய் டெண்டுல்கர் எழுதிய சில நூல்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக இந்த இடத்தில் கல்பவருஷ மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் பாபா அமர்ந்து குஷால் சந்துடன் சந்தித்து உரையாடியதாக சொல்லப்படுகிறது.
இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய புராண இதிகாசங்கள்ல கல்பவிருட்ச மரத்தினுடைய மகிமையை பற்றி வெகுவாக பேசப்படுகிறது. அதாவது என்னன்னா, நம்ம கல்பவிருட்ச மரத்தின் அடியில் இருந்து எதை யாசித்தாலும் அது உடனடியாக நமக்கு தரும் அப்படிங்கிறது ஒரு மகத்துவம். அதனால இந்த கல்பவிருட்ச மரத்தடியில் நின்று எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று எல்லோருக்காகவும் நாம் ஐபிசி பக்தி சேனல் மூலமாக இன்று பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ இந்த கல்பவிருட்ச மரத்தை பற்றி பார்த்தோம். நம்ம இந்த மரத்தில் வந்து 2 கண் இருக்கு, நடுவில் வந்து 2 கண் வந்திருக்கு. அந்த 2 கண்ணை பார்த்து இங்கே வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே பூமி மாதா, ஹே பர்வத மாதா, ஹே நதி மாதா, நான் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தேன்னு எனக்கு தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் என்னவாக இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் இங்கு வந்து இந்த கல்பவிருட்ச மரத்தை ஏன் தரிசிக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலைக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்களை நீக்குவாயாக, நான் என்னுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடு, என்னுடைய துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும், அதை வந்து நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு வந்து இங்கே வந்து இந்த மரத்தில் அந்த 2 கண்ணையும் பார்த்து மரத்தில் 2 கையை வச்சு சொன்னவங்களுடைய அந்த எண்ணங்கள், அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த மரத்தினுடைய ஒரு மகத்துவம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் இந்த மரத்துக்கிட்ட வரவங்க எல்லாரும் இதே மாதிரி ஒரு பிரார்த்தனையை வச்சுருங்க. என்னுடைய வேதனைகள் எல்லாம் தொலைத்து விட, நான் செய்த பாவங்களை எல்லாம் தொலைத்து விட, இனிமேலும் நான் நல்வழிப்படுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் எப்போதும் இடரும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணுமா. அதனால் அப்படி இந்த பர்வதத்துக்கிடம் நம்முடைய மக்கள் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை செய்து நாம் வந்து இந்த மரத்தினுடைய இந்த புனித விருட்சத்தினுடைய தரிசனத்தை ஐபிசி பக்தி சேனல் மூலமாக எல்லோருக்கும் இன்று வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐபிசி பக்தி சேனலுடைய சிரடி யாத்திரையில் இன்று நாம் ஒரு புனிதமான ஒரு கல்பவிருட்ச மரத்தை பற்றி பார்த்தோம். நம் தேசத்தினுடைய நதிகள், மரங்கள், பர்வதங்கள் இது எல்லாமே புனிதமானவைதான். அப்படிப்பட்ட புனிதமான இந்த தேசத்தில் வாழ்வதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த கல்பவிருட்ச மரத்தை எல்லோரும் ஷிரடிக்கு வருபவர்கள் அனைவரும் வந்து தரிசித்து இதனுடைய அருளை பெறுமாறு உங்கள் எல்லோரையும் ஷிரடிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம். வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.